அப்புறம் நீ வந்து சமூக நீதி எப்படி பேசுற? நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி? எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை? எடுக்க சொல்லுவாரா? சொல்லுவாரா? சொல்லுங்க. எடுக்குமா? காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி. ஏன்னா நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சியா வந்திருக்க மாதிரி பேசுற. எடுக்க மாட்டார்கள். பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே. இங்க எதுக்கு? இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி? ஒரு கோட்பாடு தான், எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இதான கோட்பாடு. நீ கொடுக்கறதுக்கு நீ யார்? முதல்ல 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பு. அங்க 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பு. 10 பேர் சாப்பாடு அனுப்பாத. இதுதான் நீதி. மாறி அனுப்புனா அநீதி. அதான் இங்க நடக்கிற சண்டை. அது தெரியாம நீங்க சமூக நீதிக்கு நாங்க என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்க என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்றது ஓட்டுக்காக நானும் எங்க அண்ணன் திருமாவளவனும் ஐயா, நான் எங்க அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு. எங்க அண்ணன் வரல, வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன். நீங்க எதுக்காக அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க? பாஷா எங்க அப்பா குண்டு வச்சது தப்பு, அதுல 50 பேர் செத்துட்டாங்க தப்பு. குஜராத்தில் பல ஆண்டுகளை கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு? அது யாரு? அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா? நீதிமன்றம் யாருக்கு சம்பந்தம்? நீதிமன்றம் சொல்லிருச்சு. உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மன்றம் சொல்லுதா? ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா? சொல்லுங்க தம்பி. இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்லிடல. நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்களா? தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தம்பி, நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? தாகிருஷ்ணன் ஐயா, எங்க ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே கொலையாளி இல்லை விடுதலை. தன்னைக்கு தானே குத்திட்டு செத்துட்டாரா? இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களா? எந்த நாட்டில் எங்க இருக்கிறீங்க நீங்க? இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி. நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில். இது தீர்ப்பு மன்றங்கள் தான், நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில். அது சொல்லப்பட்டிருச்சுன்னு தான் தெரியுமே. பல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா? அப்படிலாம் அலைபேசியில பேசிக்கிட்டதான். அது முழுக்க பேசணுமா என்ன? அவர் பேசுற மாதிரியே நான் பேசணுமா என்ன? சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்க ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்ப கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்க அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணி என்ன எங்க மாமா சாகுல் ஹமீது, நாங்க 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். அப்ப நான் எங்க அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யார? என்னால், நான் சின்ன பையன், இப்போ இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்கள் தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரைன்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை. நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன், நீங்கள் பண்ணுங்கன்னு அவனை பின்னாடி இருந்து பண்ணேன். குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்கள் மாமா எனக்கு முழு ஆதரவு, சாகுல் ஹமீது. அப்போ என் ரத்தம் தானே கூப்பிடு, நீங்கள் வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டேன், உனக்கு இந்த அரசியல் தெரியும், நீ இது பண்ண. இல்லை ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்த எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார். அப்புறம் நான் வழி இல்லாமல் இதை தொடங்கிட்டேன். அந்த சூழலில் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னேன். அப்போ அவர் வரல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க எங்கள் தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலாங்க. அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் நான் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார். ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னன்னா எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம், அதனால நான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது.
அப்போ நான் சொன்னேன், நீ எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா அப்போ தினகரன் கூட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்கள் திமுக கூடவே கூட போகலாம். அப்படியே விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் சரியாக இருக்கும்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை நான் ஒருத்தர் இருந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமன்னா சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அதை சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர், அதுக்கு நீ இங்கேயே போகலாம்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தா அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணாம், நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன். 26 சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி காபிரியலுக்கு கொடுத்ததில் கொடுத்துருக்கேன். யார் ஒருங்கிணைக்கிறது? யார் கேட்பா? சரி நான் கேட்பேன், வேற யார் கேட்பா? சரி பேசட்டும், பேசட்டும். அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை, அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை. சரி, அது அவருக்கு இதில் வந்து சும்மா இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும்? இல்லை, அதெல்லாம் இருக்கும், அதை விடுங்க. இல்லை இல்லை, இப்போ தம்பி கேட்டதுக்கு சொல்லணும்ல. தம்பி அண்ணாமலை நானும் எங்கள் அண்ணனும் ஓட்ட பொறுக்கிறோம். அவர் யாரோட ஓட்ட பொறுக்க அந்த பேரணியை நடத்தினார். நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க. அதில் வெளிப்படையா சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையா சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். அது ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமா ஏன் ஆனேன்? ஏ டீம் திமுகவாக இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டேன். அதுதான் உண்மை. நீங்கள் உங்க கேள்வி அதாவது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒன்று, சொரிஞ்சு விடுறது ஒன்று சோகமாக. இது சொரிஞ்சு விடுறது.